எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி நாங்க 2000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தா எல்லோருக்கும் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் இதற்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி 2000 ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா சொல்கிற ஸ்டாலின் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த 1000 ரூபாயை சொன்ன மாதிரியே கொடுத்திருக்கிறாருங்கிற போது பெண் வாக்காளர்கள் அதிமுக பக்கத்திலிருந்து திமுகவை நோக்கி நகர்கிறார்கள். அந்த பதற்றத்துல தான் நீங்க இப்போ இவ்வளவு பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பதில் வருது. பொதுவாக ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் என்று சொன்னால் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் வைப்பது, அந்த திட்டத்தை பற்றி கருத்து சொல்வது வந்து இயல்பாக ஒன்றுதான். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களையும் எதிர்கட்சிகள் எந்த சூழ்நிலையும் எப்போதும் ஆதரிக்க மாட்டார்கள், மாநில உரிமைகளை தவிர. எனவே எங்களை பொறுத்தவரையில நாங்கள் 2021 தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் 1500 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம். ஆனால் மக்கள் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னவர்களுக்கு வாக்களித்தார்கள். அது தேர்தல் முடிவு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் 27 மாதங்கள் கழித்துத்தான் அவர்கள் அந்த தொகையை தந்தார்கள். அது காலத்தின் சூழலை. ஆனால் இன்றைக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்ற அந்த 3 மாதங்கள் கடந்து பிறகு இன்றைக்கு கோடைக்காலம் என்று தொகுப்பு சொல்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு பரந்தாமன் சொன்னார். இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற வகையிலே கோடை காலத்திலே இந்த தொகுப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஒரு சீசனுக்கு பருவ காலத்திற்கு தொகுப்பு வழங்குவது எப்பொழுதுமே கிடையாது. கோடை காலத்தில் வறட்சி வந்தால் நிவாரணம் கொடுக்கலாம், மழை காலத்தில் புயல் வெள்ளம் வந்தால் நிவாரணம் கொடுக்கலாம் அல்லது தொகுப்பு கொடுக்கலாமே தவிர மழை காலத்துக்கே தொகுப்பு கொடுப்பது என்பது இதுவரை இந்தியாவிலே எங்கும் இல்லை. எனவே அந்த வகையில் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைக்கு 1,31,00,000 பெண்கள் இந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள். இந்த 1,31,00,000 உரிமை தொகை பெறக்கூடிய அத்தனை பெண்களுமே திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்று அல்லது திமுகவை சார்ந்து இருப்பார்கள் என்று முடிவெடுக்க முடியாது. இதில் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல வகுப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல நிலைகளில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும். தமிழ்நாடு அரசு திமுக குடும்பத்திற்கு மட்டுமல்ல, திமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கி இருக்கிறார்கள் முருகுமாறன் சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இப்ப இதுல என்ன நீங்க கேட்ட கேள்வி கன்க்ளூஷனுக்கு வரல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, 1,31,00,000 பேர்கள் பலதரப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் 97 லட்சம் பேர்கள் இன்றைக்கு தகுதி என்ற அடிப்படையிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள்.